இப்பொழுது புதியதாக 2 ஆண்டுகளாக ஒரு அவதாரம் தோன்றி இருக்கிறது. ஏற்கனவே 45 ஆண்டுகளாக இந்த தேசத்தை பிடித்த பிணி ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் 2 ஆண்டுகளாக துவக்கிய ஒருவர் இப்பொழுது விமர்சனங்களை வைத்து வைக்கிறார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் காலை உணவை மக்கள் பருகுகிறார்கள், உணவருந்துகிறார்கள்? எத்தனை வீட்டில் காலை அடுப்பு பற்ற வைக்கப்படுகிறது? இதையெல்லாம் இந்த 2 வயது அரசியல்வாதிக்கும் 45 வயது அரசியல்வாதிக்கும் தெரியுமா? எங்களுடைய முதலமைச்சர் 68 ஆண்டுகள் சமூகத்தில் பின்னி பிணைந்திருக்கிறார். 58 ஆண்டுகள் மக்கள் பணியிலே இருக்கிறார். எங்களுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் என்றால் 75 ஆண்டுகளை கடந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கம்பீரமாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு? அதை கேட்கிறேன். பசி என்ன என்றால் உங்களுக்கு தெரியுமா? பட்டினி என்றால் உங்களுக்கு தெரியுமா? வறுமை என்றால் உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து ஆட்சி நடத்துபவர் எங்களுடைய முதலமைச்சர். நான் கேட்டுக்கிறேன், ஒரு 45 ப்ரோ, அவர் பேர் ப்ரோவான், இன்னொரு வயது 2 வயது ப்ரோ பேசிக் கொள்ளுகிறார்கள். வாட் ப்ரோ, இங்க என்ன நடக்குது ப்ரோ என்றார். அந்த புரோக்கெல்லாம் பசியை பற்றியும் தெரியாது, பட்டினியை பற்றியும் தெரியாது, வறுமை பற்றியும் தெரியாது, தமிழ் பெண்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டியதை பற்றி தெரியாது. ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அதை அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். ஆகவே கருணை உள்ளத்தோடு கஜானா காலி பண்ணிட்டு சென்றாலும் பரவாயில்லை, நான் நிதி மேலாண்மையோடு என்னுடைய மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வேன் என்று ஆட்சியை கம்பீரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு கிளாமரை காண்பித்து ஆட்சியை பிடித்து வெல்லலாம். இது வட மாநிலம் இல்லை ராசா, இது தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி இங்கே இருக்கிறது. இதை யாரும் அகற்ற முடியாது. இங்கே பெருந்தலைவர் காமராஜரும் அவருடன் இருக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞரும் இருக்கிறார், இங்கே இருக்கிற தோழமை கட்சிகளும் இருக்கிறார்கள். நிறைவாக அவரை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி சொல்லுகிறேன், இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய உண்மை, உங்களுடைய நேர்மை, இந்த மக்களை நீங்கள் விசுவாசிக்கும் அன்பு இந்த மக்களிடையே வானுயர்ந்து நிற்கும், நிலைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.